சீமான் அவர்களுடைய ஈழத்து அனுபவங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருந்தாங்க. அது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை எதிர்த்தரப்பு உட்பட எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்ககிட்ட? சீமான் அங்கே போனவரில் அவர் பண்ணதெல்லாம் பொய் அக்கப்போது அது இதுன்னு பேசுகிறார். அந்த நபரை பற்றி பிரச்சனை இருக்காது, வெளிப்படையாக பேசுகிறாரு. அது ஏன்னா அவருக்கு வந்து அன்று சிலோன் கவர்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ட்டோட இணைஞ்சி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்களாம் தைரியமாக வந்து பேசுவாங்க. இன்றைக்கும் 14 ஆண்டுகள் கழிஞ்சு இன்றைக்கும் அச்சப்பட்டு பேச தயங்கிக்கிட்டு யாருன்னா ஒரிஜினல் ஆட்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலரில் தான் தயங்கி இருந்து ஒரு கட்டத்தில் இது வேணால் நான் பேசி அனுப்புகிறேன், என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படி ஒரு லெவலுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ வந்து பேசி தொடங்கினா இந்த ஆடு. அக்கா காளியம்மாள் அவர்கள் சற்று வெளியே இருப்பதை போல உணர்கிறேன். அவர் எங்கே தான் இருக்கிறார், ஐ மீன் எங்கேன்றது இப்போ எங்கே இருக்காங்கன்றதை தாண்டி மனநிலையை சொல்கிறாங்க. நாம் தமிழரோட இணக்கமான மனநிலையில் தொடர்ந்து பயணிக்கிற மனநிலையில் இருக்காங்களா, இல்லை வெளியே இருக்காங்களா, வெளியே போக போகிறாங்களா, எக்ஸாக்டாக எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது வந்து நீங்கள் அதை கேட்குறாங்கல்ல, அது வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்ம பேச முடியாது. எனக்கு இந்த நிமிடம் வரை அது வந்து தன்னுடைய அண்ணன் தான் கட்சி தன்னுடைய இது அப்படின்னு தான் அது இருக்குது. நாம் தமிழர் 5 விழுக்காடு, திமுக கூட்டணி 31, அதிமுக 23, தாவேக தமிழக வெற்றி கழகம் 23, பாஜக 18. கமலஹாசன் அவருடைய அனுபவத்துக்கு ஒரு 46. இல்லை அவர் எவ்வளோ வாங்கி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அதான் 46. சொல்லுங்கள், என்ன கணக்கு, உங்கள் கணக்கு என்னன்னு எனக்கு புரியல. திமுக மீது ஒரு பொது விமர்சனத்தை வைக்கணும். இந்த மக்கள் எப்பவுமே எப்படி கருத்து கணிப்பு எடுத்துக்கணும்னா, இந்த அரசு மீது மக்களுக்கு விருப்பு எவ்வளவு வெறுப்பு எவ்வளவு, அங்கிருந்து தான் நீங்கள் பிரிக்கணும் ஓட்டு. இந்த காதல சொல்லுவி, இந்த காதல. ஆமாம், யதார்த்த நிலை என்னன்னா முன்பு இருந்ததை விட நாம் தமிழர் கட்சி இன்னும் கூடுதலாக தான் போக முடியும் வாக்கு. ஏன்னா இந்த தேர்தல் களம் சுதந்திரமாக இருக்கிறது. அதில் வந்து அரசு சில நாடகம் ஆடிச்சு. டெல்லியில் வந்து போய் நாங்கள் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ட்ராமா அன்றைக்கி மேலே டெல்லியில் அவங்க சேர்ந்து ஆடி ஒன்று முடிச்சாங்க. அதை மக்கள் உணர்வுபூர்வமாக கொந்தளிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி வரப்ப அனுமதிக்க முடியுதா? இப்போ இருக்கிற ஒரு போராட்டத்துக்கு டங்ஸ்டன் அனுமதிக்கிறீங்களா? புரியுது. மதுரையில எல்லாம் ஒன்றா கூடுறப்ப மக்கள் போராட்டம் அந்த அரசு அனுமதிக்குமா? சீமான் அண்ணன் என் மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் சிறைக்கு போயிட்டு வந்தப்ப சிறையில் இருக்கும்போது எனக்காக அவர் தான் குரல் கொடுத்தாரு. அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன், இந்த ஒரு தடவை இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு, அவங்கள அகற்றுறதுக்காக எதையாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு காணொலி போட்டிருந்தீங்க ஐயா. அதாவது காணொலின்னு சொல்ல முடியாது, ஆடியோ, ரொம்ப ஒரு நீளமான ஆடியோ. ஒரு ஈழத்தமிழர் அப்படின்னு நினைக்கிறேன், ஈழத்தமிழர் தான். அவர்களுடைய குரல் பதிவில் வரக்கூடிய ஒரு நீண்ட அண்ணன் சீமான் அவர்களுடைய ஈழத்து அனுபவங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்ச அதிர்வலைகளை ஏற்படுத்திச்சு. நான் நிறைய தனிப்பட்ட முறையில் பார்த்தேன். அது எப்படிப்பட்ட அதிர்வலைகளை எதிர்த்தரப்பு உட்பட எல்லாருக்கும் ஏற்படுத்தியிருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. இதோட சேர்ந்து ஒரு கேள்வி நான் கேட்டுறேன். எனக்கு நிறைய அட்வைஸ் வருதுங்கய்யா. அதாவது ஏகலைவன் அவர்களோட ஏன் நீ நிகழ்ச்சி பண்ற, தனியாவே பண்ணு, அவர் வந்து தவறா வழி நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியும் சில அறிவுரைகள் வருது. உங்களுக்கு எதனா வந்துச்சு அந்த மாதிரி? எனக்கும் எழுதிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு, ஏன் அந்த மாதிரி அவங்கள சேர்த்துக்கிட்டு பேசுகிறீங்க அப்படின்னு. அது வழக்கம் போல் அது யாரோ சிலருக்கு இடிக்குது, அதனால எழுதுறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ நான் நிகழ்ச்சி பண்ணுறதுன்றதை விட இன்னொருத்தர் சேர்த்துக்கிட்டு பண்ணுறது சிறப்பாக இருக்குன்றதுக்காக வரக்கூடிய சில பேரை நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னுடையது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த தளத்தை பயன்படுத்திக்கிட்டாக்கா எனக்கு ஒரு அனுபவம் வேணும்னு நீங்கள் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து எடுத்த முடிவு இது. இதில் யாருக்கோ சிலருக்கு வந்து சிக்கலாக இருக்குதா என்னன்னு தெரியல, அவங்க வந்து எழுதக்கூடியது. மற்றபடி பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்களே பார்வையாளர்கள், அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ யாருக்கு இது வந்து எங்கேயோ குடைச்சலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது என்ன சொல்கிறாங்க, எனக்கு அட்வைஸ்னா, உன்னுடைய சுயமாக நீ யோசிக்கும் அல்லது முடிவெடுக்கும் திறனை அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார். அல்லது வந்து நீ ஒன்று யோசிப்ப, அப்புறம் அதை வந்து அவர் தலைவிட்டு அதை மாற்றி விட்டுருவாரு, அவருடைய விருப்பப்படி உன்னை செயல்பட வச்சிருவாருன்ற மாதிரி. அப்படி இல்லை. இது இந்த நிகழ்ச்சியே அங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். இதில் என்னுடைய ஈடுபாடு இப்போ வந்ததுலேருந்து இத்தனை நிகழ்ச்சியில் நான் ஏதாவது தலையிட்டு இருக்கிறேன்னா இல்லை, இதோட முடிஞ்சிச்சு. உங்க சேனல்ல நீங்க பேசுறதுல இது வரைக்கும் இதை பேசணும் பேசக்கூடாது என்னைக்கு சொல்லிருக்கீங்க? வாரத்துல 7 நாள்ல இல்ல ஒரு நாள்
அரை மணி நேரம் வந்து உட்காந்துட்டு நான் போயிடுறேன். மீதி 6 நாளும் மீதி இருக்கிற அந்த இன்னைக்கும் சேர்ந்து நான் தனியா தானே இருக்கேன். அதான் 99.9 பேருக்கு வந்து நிறைவா இருக்கிறது. இந்த 1% கொஞ்சம் அவங்களுக்கு தானும் முடியாது, தள்ளியும் படுக்க மாட்டாங்க, தானும் படுக்க மாட்டாங்கன்ற மாதிரியான வகையரா சிலது இருக்குது. அவங்க பண்ணுவாங்க. அது ஒண்ணு இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் அந்த அது வந்துட்டு இருக்கும். அது காரணம் அந்த வந்து என்னன்னா ஒரு நீண்ட காலமா பேசிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான போராளி அவங்க. ஒரு சந்தர்ப்பம் வரட்டும் பேசணும், ஆனால் என்னால் பேச முடியாத சூழ்நிலை என்னென்ன. பேசக்கூடியவர்கள் வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு சீமான் அங்கே போனவரில் அவர் பண்ணதெல்லாம் பொய் அக்கப்போர் அது இதுன்னு பேசுகிறார். அந்த நபரை பற்றி பிரச்சனை இருக்காது, வெளிப்படையாக பேசுகிறாரு. அது ஏன்னா அவருக்கு வந்து அன்று சிலோன் கவர்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ட்டோட இணைஞ்சி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அவங்களாம் தைரியமாக வந்து பேசுவாங்க. இன்றைக்கும் 14 ஆண்டுகள் கழிஞ்சு இன்றைக்கும் அச்சப்பட்டு பேச தயங்கிக்கிட்டு யாருன்னா ஒரிஜினல் ஆட்கள் இன்னும் அப்படியே இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலரில் தான் தயங்கி இருந்து ஒரு கட்டத்தில் இது வேணாம் நான் பேசி அனுப்புகிறேன், என்ன தான் நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ற ஒரு லெவலுக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் இப்போ வந்து பேசி தொடங்கினா இந்த ஆடியோ. அது வந்துச்சு, எனக்கு வைப்ரேஷன் நடந்துச்சு, பெரிய அளவில் எல்லாம் பேசுனாங்க போனாங்கலாம் சொல்கிறாங்க தெரியல. எனக்கு நிறைய பேர் தொலைபேசி மூலமாக அழுதாங்க. நிறைய இன்னும் பல விடயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அழுதுருக்காங்க. இது ஏன் இப்படி அவரை போட்டு இவ்வளோ இதுவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் மேலே இருக்கிற விமர்சனம் வேறு மாதிரி பண்ணணும். நீங்கள் பேசிட்டு போங்க. உங்கள் தமிழ்நாடு அரசியல் நாங்கள் வந்து உங்கள் கூட எல்லாருக்கும் தான் நம்பி இருந்தோம். நாங்கள் எங்களை பெயரை பயன்படுத்தி எங்களுடைய பெண் போராளிகளை பயன்படுத்தி கொச்சிப்படுத்துகிற கேவலமான அரசியல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. இவ்வளோ இதுக்காக அவங்கள நம்பி இருந்தோம். இவ்வளோ மட்டமாக நீங்கள் இருப்பீங்க. நிமிடம் தவறுனா மரணம். இந்த நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தோ டக்குன்னு சாஞ்சிருவா பக்கத்தில். எங்கேருந்து செல் அடிச்சது யார் சுட்டா என்ன தெரியாது. எனக்கு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ அப்படியே செல்லு எங்கேருந்து அடிச்சது தெரியல, அப்படியே கீழே விழுந்து செத்தவங்களாம் இருக்குங்க. இப்படி களத்தில் இருந்துக்கிறப்ப காதல் வாய்ப்பட்டிருந்தாலும் அவர் அப்படி செய்திருந்தார். அவர் வந்திருந்த அந்த மனிதர் எப்படி நேரம் இல்லாமல் இருந்துட்டு இருந்தார். அவருக்கமான சிக்கல், பாதுகாப்பு சிக்கல், எப்படி அனுப்பின்ற நிலையில் இருந்துட்டு இருந்தப்ப இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களான்னு நிறைய பேர் வந்து அழுதுருந்தாங்க, உணர்ச்சி வசப்பட்டிருந்தாங்க. இன்னும் எங்களால் இல்லை, காலம் அதுக்கான ஒரு இடத்த கொடுக்கும். கட்டாயம் பேசக்கூடியவங்க வந்து இவருக்கு எதிராக வந்து பேசுகிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க தைரியமாக வந்து பேசுகிறாங்க. மறைமுகமாக நடந்தது உண்மையை தேர்ந்தவர்கள் இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதில் இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இதில் என்னென்னா இந்த விஷயத்த பரவலாக போச்சான்னு கேட்குறீங்கல்ல, யார் எடுத்து இதெல்லாம் பேசியிருக்கணும். ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவதூறு சுமத்தப்பட்டதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வச்சுட்டேன், அது யார் எடுத்து பயன்படுத்தியிருக்கணும்? அதிகமாக சம்மந்தப்பட்டவர்கள் தான் எடுத்து பரப்பி. ஏன் உங்கள் தரப்பில் ஒருத்தர் கூட இதை எடுத்து பேசலை, இதை பற்றி விவாதிக்கலை? ஏண்டா இவ்வளோ பேசிட்டு இருக்கிறீங்க, இவ்வளோ பதில் வந்திருக்கணும், ஒருத்தரும் பேசியிருக்கணுமா இல்லையா? அப்போ இங்கே தான் நம்ம தோல்வி அடைகிறோம். இது வந்து ஏதோ என் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட இதுவாக இருக்குதா எனக்கு தெரியாது. இல்லை இது ஏன் பேசணும், இது ப்ரொமோஷன் ஆகிடுமோ, இது வந்து கொஞ்சம் வெளியில் பேசப்பட்டுருமோ அப்படின்ற எண்ணம் இருந்தாக்கா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியும். நீங்கள் அதை கூட தவிர்த்திடலாம், ராவணன்ற பேரை தவிர்த்திடலாம். விஷயத்தை பேசியிருக்கணுமால வெளியில். இன்னொரு விஷயத்த நான் நோட் பண்ணேன், அந்த அவதூறு வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. 10 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை உடைக்கிறதுக்கு 8 நாள் எடுத்து அமைதியாக இருந்துட்டு இருந்தேன். வழக்கமா 2 நாள்லே பண்ணிடுவீங்க. இந்த தடவை கூடுதலா ஒரு 4-5 நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க. இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அப்புறமும் இல்லாமல் நமக்கு அது இன்னும் நிறைய வேலைகள் இருந்தது. சரி பார்த்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நான் தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்துட்டு இருந்தேன். இங்கே ஒரு பதிவு போட்டு அடுத்தது வெளியே பயணங்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தேன். அதனால பார்த்துட்டு அந்த தாமதத்துக்கு காரணம் அதுதான். என்னன்னா அது வந்ததுக்கு பதில் கூட இறங்கி யாரும் அடிக்கலை. ஏன் அவ்வளோ அச்சம்? யாருக்கு பயந்துட்டு இருக்கிறோம்? தலைமை மீது இவ்வளவு விமர்சனங்கள் வந்து ஒருத்தன் மட்டமா வந்து எடுத்து விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்கிறான். இறங்கி அதை பேசணுமா, செய்திருக்கணுமா, இல்லை ஒரு பதிலடி தந்திருக்கணுமா இல்லையா? எதுவுமே செய்யலையே. செய்யறவங்களையும் குறை சொல்றது, செய்யாம இருக்கிறதுக்கான விஷயத்துக்கும் பதில் இருக்காது. ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு என்ன ஆகுது. ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அது இன்னும் பல விடயங்கள்லாம் இருக்குது. காலம் வரும்போது ஒருத்தரும் பேசாதான் இருக்காங்க, பேசுவாங்க, பார்ப்பாங்க. என்னுடைய சேனலுக்கு வழக்கமா கமெண்ட் போடக்கூடிய, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய அக்கா பிரியா அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்துங்கய்யா மறுபடியும் உங்களை சர்ச்சைக்குள்ள எழுதுற கேள்வியா இல்லை என்னன்னு தெரியல, அதிகமா வரக்கூடிய கேள்விகள்ல இதுவும் ஒண்ணுங்கய்யா. அக்கா காளியம்மாள் அவர்கள் பற்றி மீண்டும் 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 என்பதை போல, அக்கா காளியம்மாள் அவர்கள் சற்று வெளியே இருப்பதை போல உணர்கிறேன். அவர் எங்கேதான் இருக்கிறார், ஐ மீன் எங்கேன்றது இப்ப எங்க இருக்காங்கன்றதை தாண்டி மனநிலையை சொல்றாங்க. நாம் தமிழரோட இணக்கமான மனநிலையில தொடர்ந்து பயணிக்கிற மனநிலையில் இருக்காங்களா, இல்லை வெளியே இருக்காங்களா, வெளியே போக போறாங்களா, எக்ஸாக்டா எங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி இது நிறைய வருதுங்க. சரி தொடர்ச்சியா எல்லாத்தையுமே கேட்க முடியாதுன்ட்டு 10 பேருக்கு சேர்ந்து ஒரு கேள்வியா நான் கேட்டுருந்தேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன்,
எனக்கு இந்த குழப்பம் நிறைய இருந்துகிட்டு இருந்தது. நான் இடையில 2 முறை இந்த மாநாட்டுக்கு பிறகு 2 முறை சந்திச்சிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஆமா, பேட்டி எடுக்கல, பேசிட்டு இருந்திருக்கிறேன். நான் வேற ஒரு விஷயத்துக்காக கிராஸ் பண்ணும்போது ஏன் இப்படி பேசியிருந்தேன் அப்படின்ற கேள்வி நான் வச்சேன். இந்த 10 நிமிடம் தான் அது பெரிய சர்ச்சையாச்சு. இல்லை, தவறு இல்லைம்மா, அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு. இது எப்படி பேசுனதப்போ எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன, நீங்களும் இப்படி கேட்குறீங்க ஐயா? ஏன்னா நான் அப்படி பேசுவேன். நான் முதல்ல சொல்ல வந்த வார்த்தை என்னன்றது, நான் மேடையில் உட்காந்து அண்ணன் பேசும்போது நாங்கள் கீழே இருக்கிறோம், பக்கத்தில் கலைஞர் இருக்கிறாரு, சாட்டை இருக்கிறாரு. நான் அப்போ வந்தோடனே அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் சொல்ல வந்த அர்த்தம் என்னென்னா 10 நிமிடம் தான் 10 நிமிஷம் தான் சந்தித்து பேசினதா சொல்கிறப்பட்ட இவ்வளோ பெரிய அரசியல் வந்து இன்றைக்கி இருந்துருக்குதுன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறேன். நான் அந்த அர்த்தத்தில் பேசலைன்னான்னு எழுந்து இது பேசுது அங்கேயே எழுந்து, அண்ணா நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, நீங்கள் மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், நான் அந்த அர்த்தத்தில் பேசலைன்னான்னு சொல்லும்போது அவர் பேசிட்டார். அதுதான் விஷயம். நான் அங்கேயே வந்து நான் அதுக்கான பதில் அங்கே அந்த இடத்துல கீழே நின்று பேசுகிறப்ப பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தவங்களுக்கு அது உள்நோக்கத்தில் நான் சொல்ல வந்தது 10 நிமிடம் தானே நீங்கள் சொல்கிறீங்க, 8 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. ஆமாம், 10 நிமிஷம் பேசிட்டு பேசுகிற அந்த அரசியலுக்கு நீங்கள் இவ்வளோ பதறிக்கிட்டு இருக்கீங்களே, அவங்க பேசுனதை வச்சு நான் சொன்னேன். உன்னுடைய கூற்றுப்படி 10 நிமிஷம்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கே நீங்க 10 நிமிடம் பேசுனது கட்டமைக்கப்பட்ட அரசியலுக்கு இவ்வளவு அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றத நான் பேச வந்தேனே. நான் எப்படி அவர் கூட இருந்துகிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறேன், பல முறை பேசியிருக்கிறாரு நிறைய இடத்துல. அதுக்கு பிறகும் போய் நான் 10 நிமிஷம் எப்படி நான் பண்ண முடியும்? அது வழக்கம் போல் எதிராக இருக்கிறனால அதை எடுத்து போட்டு பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு வருத்தமாக தான் இருந்தது. நான் அந்த இடத்துல எழுந்து நான் அதை பேசிட்டேன். அதுக்கு பிறகு நான் வந்து எந்த ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்கல. நாங்கள் கொஞ்சம் பயணத்தில் இங்கே எங்கே நிறைய வீட்டு வீடுங்களில் இங்கெங்கன்னு அலைஞ்சிருக்கிறேன். அந்த வீடு வேறு அந்த மழையில் இடிஞ்சு ஒழுவிட்டு இருக்குது, அந்த பால்கனிலாம் இடிஞ்சு கொட்டிகிட்டு இருக்குது. அந்த உளைச்சலில் நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு அந்த இதில் இருக்கிற எந்த இதுக்கு நான் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படி விட்டுட்டேன். இதுதான் இது ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் அதை கேட்குறாங்கல்ல, அது வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற விஷயம் நம்ம பேச முடியாது. எனக்கு இந்த நிமிடம் வரை அது வந்து தன்னுடைய அண்ணன், தான் கட்சி, தன்னுடைய இது அப்படின்னு தான் அது இருக்குது. புரியுதில்ல? என்ன சொல்லணுன்னாக்கா, அந்த குடும்பமே வந்துட்டு திமுக பாரம்பரிய குடும்பம். அவங்க குடும்ப பின்னணியே இன்னும் அப்பா வழியில் பார்த்தோன்னா அதுவும் மிகப்பெரிய அளவில் பதவியில் இருந்துட்டு இருக்கிற இன்றைக்கும் இருக்கிற அதிமுக பின்னணியில் இருக்கிறாங்க. 2க்கும் மத்தியில் நாம் தமிழரும் நடுவில் உட்காந்துட்டு இருக்குது. கணவர் வழியில் இருக்கக்கூடிய மூத்தார்கள்லாம் பெரிய அளவில் கட்சி பதவியில் இருக்கிறாங்க. கூப்பிட்டு எல்லாருமே நாங்கள் செல்வாக்காக இருந்துட்டு இருக்கிறோம், நீ ஒன்றும் இந்த மாதிரியான ஒரு வீடு இன்னும் பஸ்ஸில் பயணப்பட்டு இப்படி போகிறப்ப எங்களை எல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள்லாம் இப்படி இருந்துக்கிட்டே என்ன இப்படி இந்த தம்பியை மட்டும் இப்படி வச்சுட்டீங்க, தம்பி குடும்பத்தை மட்டும் இப்படி வச்சுட்டேன்னு எங்களை கேட்குறது வருத்தமாக இருக்குது சொல்லிட்டு ஒரு 1 மணி நேரம் கேன்வாஸ் பண்ணுறாங்க. நீ பேசாமல் விட்டுட்டு அப்படியே இருந்துட்டு தொழிலை மட்டுமாவது பாரு, கவர்மெண்ட் உனக்கு லோன் தரதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஒரு போட் வாங்கிட்டு நீங்கள் மாதிரி வேலையை செய்யுங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இது வரைக்கும் அது மாதிரி கூப்பிட்டு பேசுனதே கிடையாது. எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாம் போட் வரும், வசதி வாய்ப்பு வரும், எல்லாம் வரும், என் அண்ணனும் கட்சியும் இருப்பாங்களான்னு கேட்குது ஒரே வார்த்தை. அந்த பதிலை என்னுடைய மூத்தார்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் நான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துட்டு இருந்தது. எனக்கு எல்லாம் வரும், என் அண்ணனும் என்னுடைய கட்சியும் புரியுதுங்க என் கூட இருப்பாங்களா, அதுதான் என்னுடைய பதில் இந்த நிமிடமாக இருக்கிறது. வெளியேறுவதாக இருந்தால் அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், அதையும் சொல்லுது. நான் வந்து என்றைக்கும் இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். நிறைய முறை இந்த குடும்பத்திலேருந்து எனக்கான நெருக்கடி வந்தபோது நான் இப்படி தான் எதிர்கொண்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்பா வழியிலிருந்து இதே அழுத்தம் வந்துட்டு இருந்தது. அப்பாவும் அதிமுகவிலே வேண்டப்ப அப்பாவுக்கு இன்னும் சித்தப்பா பெரியப்பா இருக்காங்களே, அவங்களாம் இன்றைக்கும் மாவட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்காங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க மீனவாணியில். அவங்களும் இதே மாதிரியே வந்து அழுத்தம் கொடுத்து 1-to-1 சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு அழுத்தம். இன்றைக்கி வெளிப்படையாக நான் பேசுகிறீங்க. அதையும் அதே ஒரு வார்த்தை எல்லாம் சரி, நான் இவ்வளோ பேசி இவ்வளோ பயணப்பட்டிருக்கிறேன், இந்த இனத்துக்காக இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன், இது எல்லாம் அதை செய்யுமா சொல்லுங்கள்? அது செய்யுன்ற நம்பிக்கை இருக்கிற இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறதா இந்த அரசியல். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. உங்கள் மீதான இதை விமர்சனம்னு சொல்கிறதா அல்லது வந்து பார்வைன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. இது எங்கிட்டே நிறைய பேர் காளிய மக்களை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே ஏகலைவன் ஐயாட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும். அவருக்கு முடிச்சிடுறேன். அதாவது எதனாலன்னு தெரியல, ஒருவேளை 2-3 நேர்காணல் உங்க சேனல்ல அவங்களது எக்ஸ்க்ளூசிவா பண்ணி போடுறதுனால என்னன்னு தெரியல. அவரு கேட்டது அவரை பிடிச்சா தெரிஞ்சுக்கலாம்ப்பா, அவங்களை பத்தி அப்டேட் லேட்டஸ்ட் என்ன இப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு வந்திருக்கு. இன்னொரு மாதிரி எப்படி வரும்னா, அவரு தான் வந்து கைட் பண்றாரு, இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி. ஒரு விஷயம் காளியம்மாவை கைட் பண்றதுக்குன்னு இன்னொருத்தர் பிறந்து வரணும். அது அன்புக்கு மட்டுமே தான் கட்டுப்பட்டது. நான் கவனிச்ச வரைக்கும் சொல்றேன்.
அளப்பரிய ஒரு அன்பு சீமான் மீதும் அந்த இயக்கத்தின் மீதும் அந்த தம்பிகள் மீதும். நீ இப்படிலாம் அவ்வளோ லேஸில் அரைச்சி அது நீங்களா பிடிங்கி போட்டால் தான் உண்டு. நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அவ்வளோ லேஸில் அதை வந்து நீ கைட் பண்ணி நீ சொல்லி வழிநடத்தினா அது ஏற்கனவே கிரவுண்டில் வேலை செய்துட்டு இருந்த பொண்ணு பாப்பா. அது கிரவுண்டில் இங்கே எண்ணூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மீனவர் பகுதியில் கிரவுண்டில் வேலை செய்து பல போராட்டங்களை சந்தித்து பல இன்னல்களை சந்தித்து பல சவால்களை பார்த்தது நீங்களும் நானும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். அது உண்மையிலே விட்டால் எனக்கு வகுப்பு நடத்த 1 மணி நேரம் எனக்கு வகுப்பு நடத்திட்டு போவோம். ஃபிலாசபி பற்றி அது படித்தது 1 மணி நேரம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போவோம். கைட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அதை கைட் பண்ணுறது வழி நடத்துறது ஒன்று அன்பு மட்டுமே தான் அதுக்கிட்ட. நான் பார்த்த வரைக்கும், நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அளப்பரிய அன்பு அங்கே வச்சுருக்குது. அது குலைச்சிடக்கூடாது அப்படின்றதுல கவனமாக இருக்குது. அதனால் மௌனமாக இருக்குது. சில விஷயங்கள் பேசணும்னா தப்பாயிடும், வேணாம் விட்டு நம்ம அண்ணனுக்காக இருக்கிறோம், கட்சிக்காக இருக்கிறோம், அப்படியே போயிட்டே இருப்போம் தான் இந்த நிமிடம் வரை இருக்கிறது அப்படின்னு தான் என்னுடைய பார்வை. அடுத்தது நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சுக்கிட்டு இருக்குது. சில விஷயங்கள் நல்லது கெட்டது ஆலோசனை பண்ணது நான் மட்டும்தான். அது பேட்டிலே சொன்னிச்சு, உங்களை உட்பட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க எனக்கு நம்பிக்கையானவர்கள், அவங்கக்கிட்ட நல்லதும் கெட்டதும் நான் வந்துட்டு இருந்துக்கிறது வேற. இங்க பயணிங்க, இங்க பயணிக்காதீங்க, இல்ல அங்க பயணிங்க அந்த மாதிரி அதுவும் வந்ததில்லை, நம்மளும் சொன்னதில்லை. அந்த எண்ணத்துக்கு அது வந்தால் தானே நீங்கள் பேச முடியும். அந்த எண்ணத்துக்கே அது வரலையே. குடும்பமே கூப்பிட்டு வச்சு உலகம் பேசின விற்பாடு வந்து எல்லாம் சரி எனக்கு எல்லாம் கிடைக்குது, எங்கள் அண்ணன் இருப்பாராங்கன்னு கேட்குது இல்லை. நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? புரியுதுங்க. அதுக்கிட்ட நீங்கள் என்ன போய் அட்வைஸ் பண்ணுவீங்க? அதுவும் இல்லாமல் நான் எப்படி இதை விட்டு வெளியே போகணுன்னு நான் சொல்ல முடியும்? இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இல்லைன்னு நான். கரெக்டுங்களா? அது வந்து அதை கைட் பண்ணலாம் முடியாது. அது வந்து அது ஒரு மாதிரியான போக்கில் இருக்கிறது. அது என்ன அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி கட்சிக்குள்ள இன்னும் 4-5 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு பிடிவாதமான தீவிரமான இன்னும் வெறி கொண்டு ஆதரிக்கிற தலமாக தான் அந்த கட்சியும் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. யாருமே அந்த மாதிரி லேசுப்பட்ட அளவில் நீங்கள் சொல்லி மாற்றலாம் முடியாது. ஏன்னா அவங்க வந்து வேறு எதுக்காகவோ உள்ளே வந்து இருக்கிறவங்க அப்படின்லாம் நினச்சிட முடியாது. இருக்கிற வரைக்கும் சம்பாதிச்சுட்டு போயிடலான்ற மாதிரியான இதெல்லாம் கிடையாது அவங்கக்கிட்ட. இனத்துக்குன்னு வந்திருக்காங்க, குரல் கொடுக்கணும், அதுக்கு அண்ணன் இருக்கிறாரு, அண்ணனுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் முடிவு நான் தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. புரியுதுங்க. அதான் செல்வகுமார் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காரு, சாணக்கியால ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க சமூகத்தில், அவர் எங்கேயோ சமூக ஊடகத்தில் பார்த்துருக்காரு. நாம் தமிழர் 5 விழுக்காடு, திமுக கூட்டணி 31, அதிமுக 23, தாவேக தமிழக வெற்றி கழகம் 23, பாஜக 18 அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி. நாம் தமிழர் எவ்வளவா? 5. அதையொட்டி கேட்டிருக்காங்க, நாம் தமிழர் வந்து ஏற்கனவே வாங்கின வாக்கை தக்க வச்சு அல்லது அதை தாண்டி போவாங்களா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஆகுமா? இது வந்து கட்டமைக்கிறதுக்கு இனிமேல் நிறைய கருத்து கணிப்புகள் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வேலைலாம் நாங்கள் வந்து இந்த 30 வருஷத்துல நிறைய பார்த்துட்டோம். ஒரு நிறுவனம் வந்து ஒரு எப்படி அணுகுவாங்க, இதை வந்து ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரிலாம் வெளியில் பற்றி ஒரு போடணும் அப்படின்னு எந்தெந்த மீடியாலாம் பிடிச்சி பேசுவாங்க. எங்ககிட்ட முந்தின காலத்தில் நான் ஒரு பிரபலமான பத்திரிகைகள்லாம் இருந்தப்ப எப்படிலாம் வேலை செஞ்சுருக்கிறோம், நிறைய அனுபவம் எங்ககிட்ட இருக்குது. அப்படி உருட்டி விடுறதா? அதனால வந்துட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் இனிமேல் நிறைய வந்துடும். பணம் இருக்குது அவங்கக்கிட்ட, புரிகிறது. நிறைய நிறுவனம், இந்த நிறுவனம் வந்துச்சு, இந்த நிறுவன கருத்து கணிப்பு, இந்த நிறுவனம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 4, 3, 5 இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிவிக்கு வெற்றி கழகம் விஜய் இது வந்து 20, 23 எப்படி வந்து நீ முதல்ல அது சொல்லுங்க. 18 எப்படி அது சொல்லுங்க. நீங்க மக்கள்கிட்ட மக்களோட இருந்துக்கிட்டு இன்னைக்கும் மக்கள் பிரச்சனைக்கு பேசிட்டு மக்களுக்கான போராட்டத்தில் இருக்கிற ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு ஒண்ணுமே பேசாம உட்காந்துட்டு வந்து டக்குன்னு வந்து வெளியில வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மேடையில வந்து வீரவாசமே பேசிட்டு போனவருக்கு 23 மக்கள் கொடுப்பாங்கன்னா இது எப்படி எனக்கு புரியல. அப்படின்னா கமலஹாசன் எவ்வளவு வாங்கியிருக்கணும்? கமலஹாசன் அவருடைய அனுபவத்துக்கு ஒரு 46 இல்லை, அவர் எவ்வளோ வாங்கி இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அதான் 46 சொல்லுங்க. என்ன கணக்கு, உங்கள் கணக்கு என்னன்னு எனக்கு புரியல. திமுக மீது ஒரு பொது விமர்சனத்தை வைக்கணும். இந்த மக்கள் எப்பவுமே எப்படி கருத்து கணிப்பு எடுத்துக்கணும்னா இந்த அரசு மீது மக்களுக்கு விருப்பு எவ்வளவு வெறுப்பு எவ்வளோ, அங்கேருந்து தான் நீங்கள் பிரிக்கணும் ஓட்டு. வெறுப்பு எவ்வளவுன்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 21, 25க்கு தவிர்த்து மீதி 75 கிட்ட வெறுப்பாக தான் இருக்கும். அம்மா நான் இது சொல்கிறதே அதிகம். சராசரி 25% திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் மக்கள் இருக்காங்க. அது சதவீத ஓட்டு நான் சொல்லலை, புரியுதுங்க. மக்களுடைய நிலைப்பாடு இத்தனை கோடி மக்கள்ல 75% மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, வெறுப்பில் இருப்பாங்க. அந்த 75 எப்படி பிரிக்கிறது? அங்கதான் நீங்க வந்து இதை வந்து எடுக்கணும். நீங்க நிர்ணயிக்கப்படுறது அந்த 75ல வந்து ஒரு 30 தனியா எப்பவுமே இருக்கும். அந்த மீதி வந்து 75ல ஒரு 25 ஒரு 30 இருக்கும். மீதி 45 கிட்ட வந்து கட்சி சார்பாக போவோம். 30 வந்து எந்த பக்கமும் இல்லாமல் நின்றுட்டு இருக்கோம் அப்படி நிலையா. அந்த நேரத்தில் அது முடிவு எடுக்கும்.
டிசைடிங் ஃபேக்டர்ஸ், தலைவிதியை தீர்மானிப்பவர்கள். அது இதுதான் நாங்கள் இது வரைக்கும் நான் என் அனுபவத்தில் வந்துட்டு நம்ம ஒன்றும் தெரியாத ஒரு பையனாக இருந்தாலும் கூட என் அனுபவத்தில் நான் வந்து பிரித்து வச்சு இப்படி தான் பார்த்துக்கிட்டு வரேன். கேப்பில் பையன் சொல்லிட்டீங்க. ஒரு 45% நீங்கள் வந்து கட்சி வாரியாக பிரிங்க. அதிமுகவுக்குன்னு எவ்வளோ இருக்குது மக்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அது மேலே அவ்வளோ வெறுப்பு அந்த கட்சிக்கு மக்களுக்கு இல்லை. அப்போ ஒரு அந்த 30 இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது கூடுதலாக அதிமுகவுக்கு போகிற வழி இருக்குது. இப்போ நடிகர் விஜய் வந்துட்டாரு, பேசியிருக்கிறார் கரெக்டு. அந்த கூட்டம் கூடுவது வேற. அப்படி பார்த்தீங்கன்னா சீமானுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கூடின மொத்த கூட்டத்துக்கும் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற யாரும் ஓட்டே வாங்கியிருக்க முடியாது. உண்மை. நான் சொல்றது காசு கொடுக்காம கூட்டின கூட்டம். ஆமாங்க, புரியுதுல்ல? காசை கொடுத்து கோட்டரை கொடுத்து பாட்டிலும் மேலே வண்டியிலே ஏற்றி இன்னும் பிரியாணி கூடியே வச்சு அனுப்பிட்டு அங்கே போய் எதுக்கு யூஸ் ஆச்சுனாக்கா அங்கே இருக்கிற வாழைத்தாறு இன்னும் மற்றெல்லாம் பிச்சு வண்டியில் போட்டுட்டு வர்றதுக்கு அண்டாவை தூக்கிட்டு வந்தது தான் பயன்பட்டுச்சு. அப்படி ஒன்றுமே பாதிக்கு மேலே சீட் ஆடிக்கிட்டு இருந்த கிரவுண்ட்லாம் காமிச்சாங்க மக்கள். காசு கொடுக்காம உங்ககிட்ட ஒரு நாளும் ஒரு கூட்டத்துக்கும் வந்தது. காசே கொடுத்தாலும் ரெக்கார்ட் டான்ஸ் கட்டாயம். அது வந்து நீங்கள் அதுவும் இல்லாமல் ரெக்கார்ட் டான்ஸ் கொள்கையை அங்கே வந்து பரப்புறீங்க. என்ன மாதிரி கொள்கையை பரப்புறீங்கன்னு நாடே பார்த்துட்டு இருக்குது. அதான் அவங்களுடைய ஆடல் பாடல் கொள்கை. அங்கே இவ்வளவும் பண்ணி உற்சாகத்தை ஊட்டி நீங்கள் கொண்டு போனாலும் கூட உங்களுக்கு கூட்டம் உங்களுடைய கூட்டமாக இல்லை. இன்றைக்கி எல்லாமே ஒரு செக்டார். நான் முழுக்க அதை பற்றி ஒரு ஆய்வு பண்ணி வச்சுக்கிறேன். சென்னைக்குள்ளாக எங்கெங்கெல்லாம் வந்து ஸ்லம் பகுதி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நிரந்தரமாக ஒரு பேக்கேஜ் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வேணும் அவ்வளோதான். 1 லட்சம் கூட்டம் வேணுமா, 50 லட்சம் 5 லட்சம் வேணுமா, அவ்வளவும் நாங்கள் திரட்டி கொண்டுட்டு வரோம். ஒரு ஏஜென்சி மாதிரி ஒரு டீம் வந்துட்டு நல்லா இருக்குங்களே. அது விளையாட்டுகள் நீங்கள் வாங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. கூட்டமாக வருவாங்க. அவங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாது, கையில் கொடி கொடுத்துட்டு போவாங்க. அடுத்தது வந்து காங்கிரஸ் கூட்டம் போவோம். இப்படியே போயிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்துலேருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வர மாதிரி குடும்பத்தோடு வர மாதிரி வந்த மாதிரி இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் பார்த்தல. காசு கொடுக்காம வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் கூட அங்கங்கே பொறுப்பாளர்கள் வந்து வண்டியை பொறுப்பேற்றுக்கிட்டு இது வந்து மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த பொறுப்பாளர்கள் எல்லாமே முன்னே நின்று அவர்களாகவே காசை போட்டுக்கிட்டு அவங்களாவே சேர்ந்து வந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இதுக்கு வந்து 5% ஒன்றும் இல்லாமல் அவருக்கு வந்து 23 கட்டமைக்கிறாங்களா. நாங்கள் நியாயத்தை சொல்கிறோம் பாரு, புதுசாக வந்து விஜய்க்கு குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம், அங்கே கூடிடுச்சு அப்படின்னு காட்டுறது. அப்புறம் இவர்கள் ஏதோ புனிதமானவர்கள் மாதிரி இவர்களுக்கு 35 இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 20க்கு குறையாத கருத்து கணிப்புகள் வரும். இந்த மார்ச் இந்த வர 2025 ஏப்ரல் மே ஜூன்ல இருந்துட்டு வேகம் எடுக்கும். டெல்லியில இருந்துலாம் ஒரு டீம் வரும், போய் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காதல சொல்றவி இந்த காதல யதார்த்த நிலை என்னன்னா முன்பு இருந்ததை விட நாம் தமிழர் கட்சி இன்னும் கூடுதலாக தான் போக வாக்கு. ஏன்னா இந்த தேர்தல் களம் சுதந்திரமாக இருக்கிறது. அடித்து ஆடுற இடம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து களம் பிரச்சார யுத்தி எப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக எப்படி கையில் எடுக்க போகிறீங்க, காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது, சப்போர்ட்டாக இல்லையா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, மாற்று என்ன, நீங்கள் என்னென்ன கட்டமைப்பு உங்களுக்குள்ளே வச்சு கொண்டுட்டு போக போகிறீங்க. நீங்கள் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த துண்டாக போடல சாத்தியம் இருக்குதா இல்லையா, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது விவாதிக்கப்பட வேண்டியது. நீங்கள் அதை சரியாக நீங்கள் செய்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறத விட மக்கள் உங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. மக்கள்கிட்ட போய் நம்ம நிற்கணும். ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரரும் அந்த தெருவில் முதல்ல நீங்கள் இருக்கிற தெருவில் 10 வீட்டுக்கிட்ட பேசுங்க. அரசியலை இன்னும் இருக்குது, ஒன்றும் ஒரு 10-15 மாதம் இருக்குது. ஒரு உறுப்பினரும் நீங்கள் இருக்கிற அந்த தெருவில் ஒரு 10 வீட்டில் உட்காந்து பேசுங்க, ஒரு 25 வீட்டில் உட்காந்து பேசுங்க. அதில் 5 வீடு உங்களுக்கானதாக மாறும். அந்த நிலையை நீங்கள் விடாமல் பண்ணுங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு சாத்தியம் பண்ணணும். ஆனால் என் ஊரில் இருக்கிற சில நிர்வாகியை பார்க்குறேன், அந்த வீட்டை விட்டுன்னு தாண்டினதே இல்லை. எங்கள் ஊரில் நான் பார்க்குறேன், ஒரு பெரிய ஊர், பெரிய குடும்பங்கள் இருக்குது, காவல் நிலையம் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிற அந்த ஊரில் கொடியை சமீபத்தில் தான் ஏற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். இது விமர்சனமாக வைக்கிறீங்களா? விமர்சனமாக வைக்கிறேன். இப்படி இருந்தோம்னா முடியாது. ஒரு நபரும் அவர் ஒருத்தர் மட்டுமே கத்திக்கிட்டு பேசிட்டு அவர் மட்டும் போயிட்டே இருந்தீங்கன்னா எத்தனை காலத்துக்கு கத்தின்னு இருப்பாங்க. அவருடைய பேச்சு அந்த வீடியோவில் பார்க்குறத வச்சு தான் இவ்வளவும் வந்திருக்குது. நம்ம வந்து கிரவுண்டில் வேலை செஞ்சுருக்கிறோமான குறைவு, அதில் நிறைய சிக்கல், நிர்வாக சிக்கல்லாம் இருக்குது. அதில் வர பிரச்சனை தான் இப்போ நிறைய வெடிச்சு வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் போகட்டும். நீங்கள் என்ன பண்ண, ஒரு உறுப்பினர் இருக்கிறான்னா அந்த உறுப்பினர் வந்துட்டு அந்த தெருவில் 15 வீட்டை நீ பேசு முதல்ல. உண்மை. அங்கே இருக்கிற ஒரு 25 இளைஞர்ல ஒரு 5 பேர் நீ கையில் எடு. அதிகமாக அதாவது அந்த அரசியல் நீங்கள் பேசி கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த வர தேர்தல் இல்லை, இந்த தேர்தலை விட இப்போ இருக்கிற 8 விட அப்படி 1.5 மடங்கு அதிகமாகும். கண்டிப்பாக அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் 15க்கு குறையக்கூடாதுன்றது தான் இப்போ இருக்கிற யதார்த்தம். மக்கள் எல்லா இடத்துலையுமே பேசுகிறாங்கல்ல, இந்த கட்சி தான் எங்களுக்காக பேசுது, இந்த கட்சி தான் எங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க,
நாம் தமிழ் கட்சி தான் பேசிட்டு இருக்கிறாங்க, சீமான் தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் பார்க்குறோம்ல. புரியுதுங்க. பாதிக்கப்பட்ட இடத்துல இது வரைக்கும் விஜயை பார்த்துருக்கீங்களா? இல்ல. கள்ளக்குறிச்சிக்கு ஒரு தடவை போயிட்டு அப்படி அதிமுக அது வந்து எதிர்க்கட்சி அரசியல் நிலைப்பாடு எடுத்துட்டு போகுது, பேசுது, வருது. ஒரு இதுவும் இல்லை, ஆண்ட கட்சியிலும் இல்லை, ஆளுங்கட்சியில இல்லாத நாம் தமிழ் கட்சி எல்லா இடத்துலையும் நிற்குது இல்லை மக்களோட மக்களா. கண்டிப்பா மக்கள் எதை அவ்வளோ இதில் விட்டுருவாங்களான்ற மாதிரி நினைப்பில் அதெல்லாம் இல்லை. எங்களை மட்டும்தான் நான் வந்து ஊற அடித்து ஒலையில் போட்டுட்டு இருக்கிறேன், எல்லாத்தையும் பெரட்டி சுற்றி வச்சுட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பெரிய அளவில் இந்த மாதிரி நிவாரண நிதின்றதெல்லாம் என்ன இதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளவும் செய்துட்டு இருக்கிற எங்களை வந்து தூக்கி வச்சு எனக்கு ஒரு 35 கொடுத்துருவாங்க. மக்களுக்காக பேசுகிற இவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன கணக்கு உங்கள் கணக்கு? கணக்கு அதான் பேசுவோம், கணக்கு கணிப்பு எல்லாம் அப்படி கலந்து வரும். களப்பணியை பத்தி அந்தந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க போய் பேசுறதுடைய முக்கியத்துவத்தை பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. இதோடைய தொடர் கேள்வியாகவே நான் இந்த கேள்வி எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நண்பருடைய கேள்வியை, அவர் பேர் பாருங்க என்ன போட்டு வச்சிருக்காருன்ட்டு, கோமாளின்னு போட்டு வச்சிருக்காரு. ஆனா கேள்வி வந்து ரொம்ப விவரமா கேட்டிருக்காரு. எல்லா போராட்டங்களையும் நாம் தமிழ் கட்சி கலந்துக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, கலந்துக்குது, எல்லா போராட்டங்களையும் கலந்துக்குது. ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த, முக்கியமான ஒரு விஷயத்த, தமிழர்களின் பிரச்சனை சார்ந்த விஷயத்தை எடுத்து தீர்வு காணும் வரை விடாமல் போராடி அப்படியே கண்டினியூஸா அதை வந்து இலக்கு அடையிற வரைக்கும் போராடி வென்று அதை ப்ரூவ் பண்ணிட்டா அது எப்பேற்பட்ட அதிர்வை ஏற்படுத்தும். அப்படி ஏதாச்சும் ஒண்ணு கையில் எடுக்கலாமே, ஒண்ணு அல்லது ஒரு சிலதோ. அவரு உட்காந்துக்கிட்டு கேட்கறது உங்களுக்கு எளிதா இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் நீங்க உட்காந்து இன்னொன்று யதார்த்தத்தை ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறதுக்குள்ள எவ்வளவு நெருக்கடின்றதை பார்க்கணும். ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்ல முடியாது. நாளாந்திரம் நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தான் குரல் கொடுத்துருக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எடுத்துக்க முடியாது. பல விஷயங்கள் நீதிமன்றத்தில் போயிட்டு நிறைய விஷயங்களை நீதிமன்றத்தின் மூலமாக நாம் தமிழ் கட்சி விஷயத்தை செய்திருக்காங்க. இப்படிதான் அரசியல் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை தீர்வு கிடைக்கும் வரை அப்படின்னா மற்ற விஷயங்களுக்குலாம் கேள்வி கேட்கறதுக்கு இல்லாமல் போயிடும். புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு விஷயம் நடக்கிற இப்போ பரந்துரை வந்து நீங்கள் எடுத்து பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் மதுரை விஷயம் வந்துருக்குது. அப்புறம் அதை விட்டுற சொல்கிறீங்களா? அதுக்கும் போராட்டம் நடத்தி ஆகணும், அதுக்கும் பேசணும். நீங்க நம்ம என்ன நினைக்கிறேன், வெளியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போராட்டம் மாதிரி அந்த மாதிரி எதனா எதிர்பார்க்க மெரினா போராட்டம் மாதிரினா அது ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு வந்துட்டு அந்த மெரினா போராட்டன்றதை பத்தி பேசுறப்ப அந்த சூழ்நிலை என்னன்றதை பார்க்கணும். அரசு ஏன் விட்டதுன்றதை நீங்க பார்க்கணும். நீங்க அதெல்லாம் நடத்திட முடியாது அன்னைக்கு. அதை பத்தி வந்து உங்களுக்கு ஒரு சகோதரர் நான் ராஜின்னு நினைக்கிறேன், ராஜின்னு சொல்லிட்டு அவர் ஒரு படம் எடுத்தார், ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம் எடுத்திருந்தார். மிக பிரமாதமா ஒரு அப்படி ஒரு படத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. திரைப்படம் நாச்சியார் சுகந்தினுடைய கணவர், ரைட், அவர் தான் வந்து முத்துநகர் படுகொலையும் எடுத்திருந்தார், அவர் தான் எடுத்தாரு. இதுல வந்து ஜல்லிக்கட்டுல தான் அந்த அரசியல் அன்னைக்கு அதிமுகவுக்கு பெரிய நெருக்கடி. மக்கள் எல்லாம் அதை மறந்துடணும், திசை திருப்பணும், அதுல இருந்து டைவெர்ட் பண்ணணும்னா அப்ப இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கணும். புரியுது. அப்படி விட்டதுல ஒரு 3-4 நாள் அப்படி எல்லாம் வந்துச்சு போராட்டம். எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் கிளம்பலாம். எந்த போராட்டத்துக்கு அந்த மாதிரி கிளம்பி இருக்கிறோம்? அது சரி. ஏன்னா அரசு அனுமதிக்கிறது, பிரச்சனை இல்லை, தொந்தரவு இல்லை. அப்புறம் கடைசி நேரத்தில் நெருக்கின உடனே எப்படி கலைஞ்சிது உங்களுக்கு? அதனால ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கு பின்னணியில் இப்படி ஒரு காரணம் வந்தது. அன்னைக்கு அதிமுக தன் உட்கட்சியினுடைய பெரும் மோதல் மக்கள் மத்தியில் பெருசா போயிடக்கூடாதுன்றதுக்காக மடமாற்றுவதற்காக அனுமதிக்கப்பட்டது தான் அது. அதில் அதன் மூலமா நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து அரசு சில நாடகம் ஆடிச்சு. டெல்லியில வந்து போய் நாங்கள் அதை வாங்கி வந்து கொடுத்தோம் அப்படின்னு ஒரு டிராமா அன்னைக்கு மேலே டெல்லியில அவங்க சேர்ந்து ஆடி ஒன்று முடிச்சாங்க. அதை மக்கள் உணர்வு பூர்வமாக கொந்தளிச்சு வந்தாங்க. அந்த மாதிரி வர்றப்ப அனுமதிக்க முடியுதா? இப்போ இருக்கிற ஒரு போராட்டத்துக்கு டங்ஸ்டன் அனுமதிக்கிறீங்களா? மதுரையில எல்லாம் ஒன்றா கூடுறப்ப மக்கள் போராட்டம் இந்த அரசு அனுமதிக்குமா? அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் கேள்வி வெளியிலேருந்து நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். உள்ள நடைமுறையில் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நிரந்தரமாக போய் தீர்வு காணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல தரப்பட்ட விடயங்கள் தவற விட்டுருவோம் நிறைய விஷயம். அது எல்லாத்தையும் நீ பேசித்தாக்கணும். நீ பேசலாம் இன்னொரு கட்சி குரல் கொடுக்காது. எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. இப்போ எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்குது இந்த கட்சி தலைவர் சீமானா தான் இருக்கிறப்ப அப்புறம் அவர் எல்லாத்தையும் தொட்டு பேசித்தான் ஆகணும். எல்லாத்தையும் எல்லா போராட்டத்திலும் போய் கலந்துக்கணும். இன்றைக்கி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் இன்றைக்கி திரும்ப வந்திருக்குது. நம்ப வச்சு எங்களை கழுத்து அரைச்சிருச்சு திமுக. எங்கள் கூட வந்து உட்காந்து இன்னைக்கே பேசி ஓட்டு வாங்கிட்டு போனார் ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறாங்க. பென்ஷன் பணம் கிடைக்கல ஒன்றும். ஆமாங்க, அவங்க உழைச்ச பணமே ஒன்றும் கிடைக்கல. வாக்குறுதி நிறைவேற்றுன்னு தான் கேட்குறாங்க. இல்லை, அது நீ இத்தனாவது உங்களுடைய வாக்குறுதி அத்தியாயத்தில் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதையே நிறைவேற்ற மாட்டிருக்கீங்கலாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஆதரவு யாராவது தான் இருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா அதிமுக வந்து தவறு செய்தது, அது பேச முடியாது. அன்னைக்கு அதிமுக செய்த தவறுக்கு நாங்கள் வந்தால் விடியல கொடுத்துருவோம்னு நீங்கள் உட்காந்து பேசுனீங்க. நீங்களும் 3 வருஷமா விடியல கொடுக்கல. அப்போ இருக்கக்கூடிய அடுத்தது கேள்வி கேட்கக்கூடிய நபர், ஆதரவாக நிற்க வேண்டிய நபர் யாரா இருக்கும்? நாம் தமிழர். அது கட்சி சீமானா தான். அப்போ அதை பேசாம தவிர்க்க முடியாது இல்லை?
ஆக ஒரு விடயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்கள் அரசியல் பண்ண முடியும்னா சாத்தியமே இல்லை. எல்லா விஷயத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இருக்க பிரச்சனைக்கும் சேர்ந்து தான் பேசணும். அதான் அரசியல். இந்த சரித்திரத்தை கொஞ்சம் எடுத்து பார்க்க சொல்லு. காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த காலகட்டத்துக்கு பிறகு எழுச்சி கொண்டு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் 49 தொடங்கினாலும் எப்போ காலகட்டத்தை அதிகாரத்துக்கிட்ட வராங்க, அதுக்கு மத்தியில் எப்படி மாறினாங்க, எப்படி நடந்தது, ஒன்று படித்து பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி சரியான இலக்கை நோக்கி சரியான வளர்ச்சியை நோக்கி கூடுதலாக தான் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மிக தெளிவான விளக்கம் ஐயா. கடைசி கேள்வியா கேட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஜெயஸ்ரீ சேலத்திலிருந்து கேட்டிருக்காங்க. யாரை பத்தினா, நேற்றைய தினம் நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பேசும்போது, எங்க மக்கள் விரும்புறதுக்காக நான் மக்களுக்காக ஒண்ணு கேக்குறேங்க, சீமான் அண்ணன் என் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சிறைக்கு போயிட்டு வந்தப்ப சிறையில் இருக்கும்போது எனக்காக அவர் தான் குரல் கொடுத்தாரு, அதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா ஒரு கோரிக்கையாவே வைக்கிறேன், இந்த ஒரு தடவை இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு, அவங்கள அகற்றுறதுக்காக எதையாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி, எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனா அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போகுது. அதனால ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த ஒரு தடவை அவங்கள அமுச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா கொள்கை சண்டை என்ன வேணா போடுங்க, ஏதாச்சும் பாருங்க, என்ன திட்டினாலும் பரவாயில்ல அண்ணன் இதுக்காக அப்படின்ற ஒரு கருத்தை, அவங்களுடைய ஆதங்கம், மக்கள் விரோத அரசாக இது இருக்கிறது அப்படின்ற ஒரு ஆதங்கம். ஏன்னா பொய் வழக்கு அவங்க சந்திச்சு எதிர்கொண்ட அந்த விஷயம் அவங்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட பலருக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க கோரிக்கை நியாயமான, மக்களுக்காக செய்யுங்கன்னு கேட்கறாங்க. இல்லை, அது கோரிக்கை நியாயமானது தான். சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் ரொம்ப மோசமாக போயிட்டு போன இதில் நம்ம பேசியிருந்தோம், இதிலே பேசியிருக்கிறோம். அப்போ இதுலேருந்து ஒரு தீர்வு வரணும்னா அந்த அரசு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இது தான் தமிழறிவு மணியன் போன்றவர்கள் பலமுறை நான் பேசிட்டேன். இந்த நாடு மிக நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசு, திமுக எப்போவுமே எதிர்கட்சியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் நாடு. அது ஆளுங்கட்சியில் உட்கார வச்சுட்டீங்கன்னா குரங்காட்டமாக போய் நாடு சின்ன பின்னமாக போகும். உங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருக்கப்போ அருமையாக இருக்கும் தமிழ்நாடு. அதனால் இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற கஸ்தூரியினுடைய அந்த கோரிக்கை நியாயமானது. அதுக்கு இந்த கட்சி எதிர்கட்சியாக வரணும், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடாது திமுக. அதுவும் ஏற்புடையது தான், இல்லைன்னு மறுக்கலை. எல்லோரும் ஒன்று சேர்வார்களான்றது தான் குழப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்குது. தொடங்கினதுலேருந்து தனித்து தான். நமக்கே கூட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற ஒரு காலகட்டத்தை பிறகு வியூகத்தை மாற்றி கூட்டணி வச்சுட்டு போகிறது சரியாக இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் அந்த கட்சியை. அது தொடங்கப்பட்ட போது என்ன குரல் முழக்கத்தில் இருந்தது, அதை நோக்கி இன்னும் தனித்து அப்படின்ற மாதிரி தான் ஒரு முறையும் அதான் பேசிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் விட்டுட்டு வேற அரசியலை எல்லாரும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுங்க. நாம் தமிழரை விட்டுட்டு மற்றவங்க முடிவெடுத்து சேர்த்து செய்யிட்டு அவர் தனித்து தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இணைவது சரியாக இருக்கும், சரியான சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டணி வியூகம் அமைச்சு ஒரு கூட்டணி சேரணுன்றது எனக்கு கூட தனிப்பட்ட கருத்து இருக்குது. தனித்தே நீண்ட காலம் போறதுல சிக்கல் இருக்குமா, நடைமுறை சிக்கல் பேசியிருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி திமுக காலம் முழுக்க ராஜாஜி பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அந்த பார்ப்பனர் அந்த ஆதரவோடு தான் உட்காந்துட்டு நாற்காலியில் உட்காந்தார், முதல்வர் நாற்காலியில். அந்த கேள்வி கேட்டதுக்கு தான் சன்னியூஸ் சேவியர் தொப்பி போட்டிருப்பார் இல்லைங்கய்யா, தாவேகா சார் பேசிட்டார் பிரவீன் காந்தின்ட்டு. அவனே இவனே வாய வச்சிருவான் உன்ன, அவ்வளவுதான்டா அவனுக்கு மரியாதை, ஐயோ கெப்பா இல்ல ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கத்திட்டு இருந்தார். ராஜாஜியோடு கூட்டணி வைத்தீர்களேன்னு கேட்டதுக்கு அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டா அவ்வளவு மனுஷன். அது கருத்து பதில் சொல்ல முடியாத போது சரியான விளக்கம் சொல்லாத முடியும். யதார்த்தம் கோபம் வரும், வதந்தியை வாரி அடிக்கிறது, சேத்த வாரி அடிக்கிறது, அப்படிதான் அது பொதுவாக அது இருக்கட்டும். அது சந்தர்ப்பம் அரசியலில் நெளிவு சுழிவு சிலன்றது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் எழுந்து நிற்கணும், ஒரு சரியான இடத்த பற்றிக்கிட்டு அந்த மூலமாக ஒரு அதிகாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு செய்யணுன்ற ஒரு அரசியலும் உள்ளே இருக்குது. அது நமக்கு வெளியிலேருந்து பேசும்போது கிடைக்கிற பார்வை. உள்ள அவர் என்னன்றாரு, நான் இப்படியே போவது தான் சரியாக இருக்குது. நேற்று 1ல் இருந்தேன், இன்றைக்கி 3ல் இருந்தேன், இப்போ 8ல் இருக்கிறேன், நாளைக்கு 15ல் இருப்பேன், 25-30 வரைக்கும் வரப்போ ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற நோக்கி அவர் அரசியல் நகர்த்திட்டு இருக்கிறார். அது வரட்டும், ஒரு வேளை அது ஏன் நம்ம தடுத்துட்டு இருப்போம்? மற்றவர்கள் கூட முயற்சி பண்ணலாமே. அந்த முயற்சியை மற்றவங்க எல்லாம் சேர்ந்து, மீதி இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து எதிராக ஒரு அணியை வரட்டும். அதெல்லாம் நம்ம இவ்வளவும் பேசிட்டு இருக்கிறோம்ல. இன்னும் இந்த 2025 பிறகு வருது நிறைய விஷயங்கள், அன்றைக்கி பேசிப்போம். கஸ்தூரி அவர்களுடைய அந்த கோரிக்கை நியாயமானது தான். அது நடக்குமா இல்லையான்றது 2025 மத்திய பகுதியிலேருந்து நம்ம பார்க்கலாம், காத்திருக்க சொல்லுவோம். மிக சிறப்பாக என்னுடைய கேள்விகள், நண்பர்களுடைய கேள்விகள், மக்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து உங்களுடைய பதில்களை அளிச்சிங்க. மிக்க மிக்க நன்றி. உரையாடி உறவாடு பிரியகுமார். அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாங்க. பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள்
உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன? மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன? உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில்.